எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை வாசிங்க. மனப்புத்திரனே, நீ இஸ்ரவேலின் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் மலைகளே, எல்லாம் கவனிக்கணும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு செய்தி ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியை, இதோ மலைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, சே ஓ மவுண்டன் ஆஃப் இஸ்ரேல், ஹியர் தி வேர்ட் ஆஃப் தி லார்ட். ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கருதுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், மலைகளை குறிக்கிறதான தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்போ எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இது? 2வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞன் உங்களை குறித்து, ஆஹா, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் எல்லாம் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு உரியதான நித்திய மேடுகளை சத்துருவானவன் சுதந்தரித்துட்டான் சொல்லி அவன் ஆஹான்னு பாட்டு பாடுறான். நீ கேளு இப்ப தீர்க்க தரிசனத்தன்றார். இன்றைக்கு சத்துருக்கள் நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கரகோஷம் இட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஓஹோ, இவனுக்கு வச்ச எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்தரிச்சுட்டேன். உங்களுக்கு வச்ச ஆசீர்வாதத்தை சத்துரு சுதந்தரிச்சதுனால சத்துரு ஆஹான்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் நீங்க குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க குடும்பமாய் வடக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிற என்ற கர்த்தர் வைத்ததான மேடுகளை சத்ருவானவன் சுதந்தரித்து விட்டு ஆஹான்னு பாட்டு பாடுறான்னு ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசனம். உங்களுக்கு ஆண்டவர் சுதந்தரித்ததான அந்த சுகத்தை, பலத்தை, ஐஸ்வர்யத்தை, தங்கத்தை, வைடூரியங்களை, எல்லா ஜெயத்தை அவன் சுதந்தரித்து விட்டு ஆஹான்னு பாடுறான்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, கடவுள் கூட பாருங்க, he is a jealous God. அவர் பாருங்க எவ்வளவு கோபம் வருது பாருங்க அவருக்கு. அவர் சொல்றாரு, நான் உனக்கென்று மலைகளே, இஸ்ரவேலும் என்று மலைகளே, உனக்கென்று நான் வைத்த மேடுகளை உன் சத்ரு சுதந்தரிச்சுட்டு அவன் இன்னைக்கு ஒரு பாட்டை பாடுறான். அவனுக்கு நேரம் தான் இந்த தீர்க்க தரிசனம் வருது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், உங்களுக்கென்று தேவன் வைத்த மேடுகளை அவன் சுதந்தரித்திருக்கிறான். அந்த மேடுகள் நீங்கள் மறுபடியும் சுதந்தரிக்க கூடியதான தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு கொண்டிருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி டீல் பண்ண போறாரு. 3வது வசனம் பாருங்க, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், ஆண்டவர் சொல்றாரு, அவன் எப்படி உன் வாழ்க்கையில நான் கொடுத்த மேடுகளை சுதந்தரிச்சனானா, உன்னை எல்லா பக்கத்தையும் நெருக்கி 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 உன் மேடுகள் இருந்து தள்ளி விட்டுட்டான். நம்ம ஊருக்கு எத்தனை பேர் ட்ரெயினில் போயிருக்கிறீங்க? சென்னை ட்ரெயினில் பீக் ஹவர்ஸில் போய் பாருங்க. நீங்கள் ஸ்டார்டிங் தான் ஃப்ரண்ட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும், சேஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஷன் வர 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 தானாக தள்ளி, ஸ்டேஷன் நீங்கள் இறங்க தேவையில்ல, அவங்களே தள்ளி விட்டுருவாங்க. கரெக்டா? ஏன்? நெருக்கம் வரும்போது தானாக நம்முடைய இடத்துல நாம் விழுந்து விடுவோம். தான் நான் நிறைய ட்ரெயினில் போயிருக்கிறேன் பாருங்கள், பஸ்லேயும் போயிருக்கிறேன். தானாக கூட்டம் உங்களை புஷ் பண்ணோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலனாகிய என்னுடைய மலையை சத்ருவானவன் எப்படி மேடுகளை சுதந்தரிச்சானா, நெருக்கி 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 தள்ளி 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 அவனுக்கு உரியதான மேடுகள் இருந்து அவனை தள்ளி விடட்டான். சுதந்தரிக்க வேண்டிய ஆகிய நீ, தேசங்கள் உன்னை சுதந்தரிக்கும்படியாக மாறி போச்சு, சீனே மாறி போச்சு. And you became the talk and evil gossip of the people. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி வச்சேன், ஆனா சத்ருவானவனை நெருக்கி 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 பிளேட்டையே திருப்பிட்டான். உன்னை சுதந்தரிக்கும்படியா உன்னை நான் அனுப்புனா அவன் உன்னை சுதந்தரிச்சிட்டான்.
ஹல்லேலூயா. நீ ஜெயம் கொள்ளுவேன்னு அனுப்புனா அவன் உன்னை ஜெயிச்சிட்டான். நீ மேனேஜர் ஆகணும் நான் அனுப்புனா அவன் மேனேஜர் ஆயிட்டான். நான் உன்னை கோட்டீஸ்வரன் ஆக்கணும்னு நினைச்சா அவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. நான் உன்னை சுகப்படுத்தணும்னு நினைச்சா அவன் உனக்கு வியாதியை கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு நினைச்சா அவன் உனக்கு தோல்வியை கொடுத்துட்டான். எப்படி நெருக்கி 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 நெருக்கி. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நெருக்கத்தினால் உங்களுடைய மேடுகளை இழந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இங்க சத்துருவினுடைய நெருக்கத்தினால் உங்களுடைய மலையை இழந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் இன்ற காலை வேளையில கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நமக்கு மீண்டுமாய் மேடுகளை கொடுக்க போகிறது. உன் மலையை கர்த்தர் மீண்டுமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. 36ஆம் அதிகாரம் 22 ஆண்டவர் பிரச்சனைக்குள்ள வராரு. மேடை தொலைஞ்சாச்சு, மலையை இழந்துட்டோம், ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், நம்ம நோக்கத்தை இழந்துட்டோம். ஏதோ வாழ்றோம், ஆண்டவரே இயேசுவே என்று வாழுகிறோம். ஆனா சத்துருவானவன் நம்முடைய பங்கை திருடிட்டான். இப்ப ஆண்டவர் வராரு பாருங்க, பாயிண்ட்டுக்கு வாசிங்க. ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் நிமித்தம் அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் ஏன் தெரியுமா மீண்டுமாய் உன் மேடுகளை உனக்கு கொடுக்க போகிறேன். ஏனென்றால் என்னுடைய நாமம் பரிசுத்தமான நாமம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் நீ இழந்த மேடுகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார் என்றால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கபடியினாலே கர்த்தர் உன் மேடைகளை திருப்பி கொடுக்க போகிறார். அவர் சொல்றார், பட் ஃபார் த சேக் ஆஃப் மை ஹோலி நேம், உன் நிமித்தம் அல்ல, உன்னுடைய செயல்பாடுகள் படியாக அல்ல, என்னுடைய பரிசுத்தமான நாமத்தினால். ஏங்க பரிசுத்தம் ரொம்ப முக்கியம்? Why is it important to understand that about your God, that your God is a holy God? Only when you understand your God is a holy God, you will actually step into a season where God fights the battle for His name's sake. என்ன தெரியுமா? ஏன் நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன் நம்ம நினைக்கணுமா? ஏன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஏஞ்சிக்கும் போது என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தர் நினைக்கணுமா? ஏனென்றால் அப்படி நினைக்கும் போது என்ன நடக்குமா? கர்த்தர் அவர் நாமத்திற்காய் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கிடுவார். அவர் நாமத்துக்காய் உங்களை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்காய் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவார். ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்காய் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர் தீர்ப்பார். என் நாமத்துக்காக. ஹல்லேலூயா. 23 இன்னும் ஆழமா சொல்றாரு, கவனிங்க. புறஜாதிகள் நடுவிலே பிரச்சனை. எப்படி அவன் மேடுகளை சுதந்தரிச்சானா, நம்ம ஏதோ நல்லவங்களா இருந்து, நம்ம ஏதோ கரெக்டா இருந்தபடினாலே நம் மேடுகளை இழந்து போகலையா. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த குலைச்சல் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான்ப்பா நீ இழந்த. வாசிங்க. அவர்களுக்குள் உங்களால், அவங்களோட சேர்ந்து நீயும் நல்லா டான்ஸ் ஆடிட்டப்பா. என் மகத்துவமான ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஏன் உன் மலையை நீ இழந்த, ஏன் உன்னுடைய மேடுகளை இழந்த, ஏன் உன்னுடைய திருஷ்டாங்கத்தை இழந்த என்றால், நீ எல்லாம் கேங்கோட சேர்ந்து கூட்டத்தோடு கூட்டமா நீயும் பரிசுத்தத்தை இழந்து விட்டாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில நல்லா கவனிக்கணும். பரிசுத்தத்தை இழந்து விட்டாய்ன்னு எழுதப்படல, பரிசுத்த குலைச்சல், அதாவது அன்ஹோலி லைஃப். ஆமென். ஆடு ஆடாதானே இருக்கும். ஆடு மாட்டு மந்தைக்கு போனா மாடா மாறிடுமா? மாறாதுல்ல. ஏன்னா ஆடு தான், மாடு தான். ஆனா ஆடு மாட்டு சாப்பிட்ற காரியத்தை சாப்பிடலாம். அதுதான் பரிசுத்த குலைச்சல் என்ற அர்த்தம். நாம் பரிசுத்தராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த தேவனாலே. ஆனால் பரிசுத்த செயல்பாடுகள் நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் பரிசுத்த குலைச்சல் ஆகும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்போ அவன் வாழ்க்கையில பரிசுத்த செயல்கள் இல்லை. நீயும் கூட்டத்தோடு கூட்டமா செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த ஜனங்கள் மத்தியில் அவர்களுக்கு பொறாமை இருக்குது, உனக்கும் பொறாமை வந்துடுச்சு. அவர்களுக்குள்ள எரிச்சல் இருக்குது, உனக்கும் எரிச்சல் வந்துடுச்சு. அவளுக்குள்ள கெட்ட பழக்கம் இருக்குது, உனக்கும் கெட்ட பழக்கம் வந்துடுச்சு. அவங்களும் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாங்க, நீ அவங்களுக்குன்னா நல்லாவே கெட்ட வார்த்தையா பேசுற. ஹல்லேலூயா. இதுக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை கிறிஸ்தவங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க?
சர்ச்சில் தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்து வெளியே போனா ஐயோ சாமி, அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன பண்றோம், இவனை ஏமாத்துறான், நம்ம கிறிஸ்தவர்கள் அவனுக்கு மேல ரொம்ப டெக்னிக்காவே ஏமாத்துறோம். ஆண்டவர் சொல்ல, நீ பரிசுத்த குலைச்சலாக்கிட்டப்பா, சும்மாலாம் நீ மேடையை இழந்து போல. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இழந்ததற்கு சத்துருனுடைய வல்லமை காரணம் அல்ல, உன்னுடைய பரிசுத்த குலைச்சல் காரணம். நீயும் உலகத்தான போல மாறிட்ட. கண்டினியூ பண்ணுங்க வசனத்தை. அப்பொழுது புறஜாதிகள் ஹல்லேலூயா. இன்னங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆண்டவர் என்ன சொல்ல வராருப்பா, மலையிலே நான் உனக்கு கொடுத்ததான மேடைகளை நீ இழந்துட்ட. எப்படி இழந்தனா, சத்ரு உனக்கு பிரஷரை கொடுத்து, எண்ணத்தை கொடுத்து, பயத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, யோசனை கொடுத்து, திகிலை கொடுத்து, எல்லா விதமான டவுட்டை கொடுத்து மேடையை கோட்டை விட்டுட்ட நீ. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏன் நீ கோட்டையை விட்டனா, நீ ஏதோ சத்ருக்கு ரொம்ப வல்லமை ஜாஸ்தி, ஐயோ என்னுடைய சத்ருக்கள் எல்லாம் கேரளாவில் இருக்கிற மந்திரவாதி கிட்ட போயிட்டாங்க, டெல்லியில் இருக்கிற மந்திரவாதி கிட்ட போயிட்டாங்க, டான்சானியாவில் இருக்கிற மந்திரவாதி கிட்ட போயிட்டாங்க. இல்லப்பா பிரச்சனை உனக்கு பரிசுத்த குறைச்சல். குறைய கண்டுபிடிச்சிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்ப குறைய கண்டுபிடிச்ச ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மேடைகளை உனக்கு கொடுப்பதற்கு முன்பதாக உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போற. உன் சத்துருக்கள் மத்தியிலே நீ எப்படி கூட்டத்தோட கூட்டமா கேங்கு போட்டு பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்தியோ, அந்த கூட்டத்தின் நடுவிலே உனக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையை நான் எழுப்ப போகிறேன். என்ன ஆமேன், ரொம்ப ஒரு மாதிரியா வருது. ஆண்டவர் ஸ்டெப்பே தனிங்க. நம்ம மேடையை பிடிக்கணும்னு பார்க்குறாரு, ஆண்டவர் நாமத்தை பிடிக்கணும்னு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம தங்கத்தை பிடிக்கணும்னு பார்க்குறாரு, ஆண்டவர் அவர் நாமத்தின் வல்லமை மீண்டுமாய் வெளிப்படுத்தணும்னு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. God is in the work of bringing glory to his name. Amen. தமிழ் வசனம் பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது, மார்க் பண்ணி வச்சிருக்கிற 23வது வசனம். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். என்ன வச்சு என்னென்ன வேலை பண்ணீங்க நீங்க? உங்களை தான் சொல்றேன், நான் சொல்லல, கடவுள் சொல்ற. அதுக்கு என்ன பார்க்காதீங்க, நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல, என்ன வச்சு என்னென்ன பண்ணீங்க நீங்க. சோத்திரம் ஹல்லேலூயா போட்டு எவ்வளோ கொடூரமான வேலைங்களாம் நீங்க பண்ணீங்க. சோத்திரம் பண்ணுறது, அல்லேலூயா போன்றது, வாட்ஸ்அப்பில் உட்காரு, சோத்திரம் அல்லேலூயா, இன்ஸ்டாகிராம், சோத்திரம் அல்லேலூயா, படம் பார்க்குறது. தப்பு இல்லை படம் பார்க்குறது, படம் பார்க்குறதுல நான் தப்புன்னு சொல்ல பாருங்க. ஆனால் எப்படிப்பட்ட படங்களை பார்க்குறேன், நாடகம் பார்க்குறது. எப்படி நாடகம் பார்க்குறது நான் தப்புன்னு, எதையுமே நான் தப்புன்னு சொல்லலை, ஆனாலும் தப்புன்னு சொல்லுன்றார் ஆண்டவர். ஸோ அதனால் அதுவும் தப்பு தான். ஏமே என்ன சொல்ல வரீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன சொல்ல வர. ஏமே என் பேரை வச்சு என்னென்ன பண்ணீங்க, பைபிளை வச்சிங்க, எல்லாம் பண்ணி. பைபிளை வச்சு சில பேர் வியாபாரம் பண்ணிட்டான், பைபிளை வச்சு சில பேர் சர்ச்சை கட்டிட்டான், இயேசு நாமத்தை காட்டி காட்டியே எல்லாத்தையும் வாங்கிட்டான். எப்படி சோத்திரம் அல்லேலூயா போட்டு ஜெப குறிப்பு வாங்கியே ஒருத்தர் அரண்மனையை கட்டிட்டான். ஊர்ல நடக்கிறத சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை வச்சு பரிசுத்த குலைச்சலை ஜனங்கள் மத்தியில பண்ணிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் சரி பண்ண போறேன். அல்லேலூயா. அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில். ஹல்லேலூயா. எப்படி உன் சத்துருக்கள் யாரெல்லாம் உன்னை மேடையிலிருந்து கீழே தள்ளினாங்களோ, யாரெல்லாம் ஆசீர்வாதத்திலிருந்து உன்னை தள்ளினார்களோ, யாரெல்லாம் நீ போக வேண்டிய மலையிலிருந்து உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை நிர்மூலமாக்கினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக உன்னை பரிசுத்தமா உள்ள இருந்து நான் செயல்பட போறேன் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீ கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைப்பேன், பேச விட மாட்டேன் இனிமே. ஹல்லேலூயா. நீ பிறரை போல பொறாமை கொல்லணும்னு நினைப்பேன், பொறாமை வர விட மாட்டேன். ஹல்லேலூயா. பிறரை போல தப்பு செய்ய நினைப்பேன், தப்பு செய்ய விட மாட்டேன். ஏனென்றால் உன் மேடைகளை சுதந்தரிக்கிற காலம் மீண்டும் வந்தது. ஹல்லேலூயா. இனியும் காலம் தாமதிக்காது. கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லா மேடைகளையும் நீ சுதந்தரிப்பாய்.